ஹலோ மை டியர் ஃபேமிலி, நான் பண்ணிக்கு பார்க்க போட்டு ஆஃப்டர் பிரேக்கப் ஐம் பிகம் எ பில்லியனுங்க மேங்க வல்ல சீசன் 1 டிவியில் பார்க்க போகிறோம். கடையை பற்றி சொன்னேன். நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரை காவல் அடிச்சிருக்கா. அந்த பொண்ணு ஒரு பணக்கார பையன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ பிரேக்கப் பண்ணிட்டு விட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோவும் ஏலியா பிறந்தது என்னோட தப்பா இல்லாட்டி ஏலியாவே இருக்கிறதா என்னோட தப்புன்னு சொல்லி ஹீரோ பஞ்சாயத்து கூட்டிருக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு சிஸ்டம் கிடைக்கிறேன். சிஸ்டம் ஹீரோக்கு 10 லட்சம் கொடியை தருது. 10 லட்சம் கொடியை நம்ம ஹீரோ ஒரு பொண்ணுங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சும்மா நம்ம பசங்க பொண்ணுங்களுக்கு கிஃப்ட்டை கொடுத்து பொண்ணை மைக்க பார்ப்பாங்க. நம்ம ஹீரோக்கு ஃப்ரீயாகவே இவ்வளோ பணம் கிடைச்சுன்னா வீரம் சும்மா இருப்பான். அதை வச்சு பல பொண்ணுங்க நம்ம ஹீரோ மைக்கி அவன் வலையில் வச்சிருப்பான். அது மட்டும் ஹீரோ செலவு பண்ணல பணத்துல குறிப்பிட்ட பணம் நம்ம ஹீரோக்கு வரும். அது மட்டும் ஹீரோக்கு ரிவார்ட்ஸ், அது மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் பில்டிங் கிடைச்சி நம்ம ஹீரோ சும்மா ஓபி ஆவான். இது கேட்கப்படி நம்ம சேனல் பக்கம் எங்கே கேட்ட கட்டிய மட்டும் இருக்குன்னு தெரியும். இதனால ஹையாவ் 9 குவார்டர்லி மேங் ஹேவா லைட் வசனா இந்த மேங் ஹேவா அதுக்குன்னு மேங் ஹேவா நல்லா இருக்கான்னு நினைச்சிங்கன்னா நிச்சயமா நல்லா இருக்கும். ஆனால் இந்த மேங் ஹேவா நீங்க பார்க்க போற எக்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு பார்த்தானு வரப்போற எபிசோட்ஸ் எல்லாமே ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போனாலும் போக எல்லாம் 18+ எல்லாம் வந்துட்டு இருக்கோம். நம்ம முடிஞ்சதுக்கு எஃப்னு போட்டு பாருங்க. இல்லாட்டி நான் பொறுப்பில்ல உங்களுக்கு நீங்க சரிப்படியவங்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹையாவ் 9 குவார்டர்லி மேங் ஹேவா பிடிச்சிருந்தாலும் கூட இந்த மேங்கா நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். பட் இந்த மேங் ஹேவா நீங்க ஃபர்ஸ்ட் பாக்கீங்கன்னா நிச்சயமா அந்த மேங்கா உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். என்னன்னா ரெண்டு கடையும் பேஸ்ல ஒரே மட்டும் தான் கூட போக கடை ரெண்டு டிஃப்ரெண்டாகவும் வேலை வெளிச்சமா போகும். ஆனால் என்ன பொறுத்து ஹையாவ் 9 குவார்டர்லி எனக்கு எனக்கும் பெஸ்ட். ஏன்னா இந்த அனிமையில இந்த இல்லை என்னோட 18+ எல்லா சீன்ஸ்ல வரும். அதனால கொஞ்சம் கடையை என்ன கொண்டு போயிருப்பாங்க. ஆக மொத்தத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா வரப்போற எபிசோட்லாம் முடிஞ்ச எக்ஃபோன் போட்டு பாருங்களா சொன்ன குறைச்சி பாருங்க. அதோட இந்த மேங் ஹேவோட ஜானர்ஸ் என்னன்னா ஆக்ஷன், டிராமா, அட்வென்ச்சர், ஹரம், அதுக்கப்புறம் மார்ஷியல் கடைசி இதெல்லாம் தான் இதோட ஜானர்ஸாவே இருக்கு. சரி, நானும் இப்படி உங்க டைம் வளவன பேசி வீணாக்காம டேரக்டா கதை ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்ட் போயிட்டு நம்ம 1 month டேட்டிங் ஆனிவர்சரி நம்ம எங்க போய் கொண்டாடலாம் சொல்லி கேட்கப்போம். அவனோ கேள்விப்பண்ணும் லின்சின் நம்ம இனிமே பிரேக் பண்ணிக்கலாம் சொல்லி அவங்களும் சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஏன் இருக்குன்னு சொல்லி கையிட்ட போய் தக்கன நம்ம ஹீரோ கிளாஸ் காலை போயிட்டு வா பேபி அவனை வெயிட் பண்ணி வச்சுட்டான்னு சொல்லி அவனும் கேட்டு சொல்லப்போனா ஆமா பேபி இங்க ஒருத்தனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன், அதனால நீ தான் அவன்கிட்ட என்னை காப்பாற்றணும்னு சொல்லி அவங்களும் சொல்ல அவனும் ஆமா பேபி நான் உன்னை பார்த்துக்கிறேன், என்ன அவரோட மனுச்சு லேட்டா வந்திருக்கேன். அதோட ஒரு பொண்ணை நம்ம பிக்கப் பண்ணணும்னு அதுக்கு மட்டும் அதிகமாக பணம் இருக்கணும், அது பணம் இல்லாதவெல்லாம் நான் கிட்னாப்னு சொல்லி அவனும் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு போவேன். சுட்டினவங்களாம் என்னன்னா இவன் பொண்ணுக்கா நிறைய பண்ணியிருந்தாலும் ஆனா பணத்துக்கு மேல எல்லாம் சமமானு சொல்லி நம்ம ஹீரோ பட்டு கிண்டல் அடிச்சிருக்கேன். நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம ஹீரோ நான் ஏழையா இருக்கனால தான் எனக்கு இப்படி நடந்துச்சேன், என் ஹார்ட் எல்லாம் சிலி உடஞ்சி போச்சு, நான் எத்தனை நாள் பொண்ணுக்கு பின்னாடி சுட்டக்கூடிய நாயரம் இருந்திருக்கேன், ஆனா நான் இனிமே யாருமே லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சீரியஸா சொல்ல போறியே. நம்ம ஹீரோ கிட்டயும் கவுண்டர் அட்டாக் சிஸ்டம் உங்ககிட்ட பாண்டிங்க சொல்லி ஹீரோ ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே ஆகி ஹீரோ என்ன சிஸ்டம் சொல்லி ஹீரோ சாக்கலுக்கு போறேன். சிஸ்டமும் ஹீரோக்கு கையில ஒரு கார்டை தருது. இந்த கார்டில் 1 trillion ஆஃப் வெல்த் இருக்கு. இந்த பணத்தை உங்களா பொண்ணுகிட்ட மட்டும் யூஸ் பண்ண முடியும். அப்படி நீங்க பொண்ணுங்கிட்ட இந்த பணத்தை செலவு பண்ணி கவுண்டர் அட்டாக்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொண்ணுக்கு நீங்க யூஸ் பண்ண 10% பண்ண உங்களோட பிரைவேட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய ரிவார்ஸ், அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதால கிடைக்கும் அப்படின்னு சிஸ்டம் சொல்ல. நம்ம ஹீரோவா என்ன நான் கவுண்டர் அட்டாக் பண்ணா என்கிட்ட பணம் சம்பாதிக்க முடியுமா, அப்ப நான் எவ்வளவு கவுண்டர் அட்டாக் பண்றோம் அதுக்கிட்ட நான் சீக்கிரம் போய் பணக்கான இல்லாம சொல்லிட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சுட்டு அப்போ சரி கவுண்டர் அட்டாக் இனிமேல் ஆரம்பிக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே கொஞ்சம் கழிச்சு அமிச்சா நம்ம ஹீரோவும் இந்த சிஸ்டத்தை யாரை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சொல்லி நம்ம ஹீரோவும் ஏதாச்சும் பொண்ணு கிடைக்குமா சரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். மீறி சைட்ல பட்டாங்க நம்ம ஹீரோ பிரேக்கப் பண்ணிட்டு போனாங்களா அவங்களோட ரூம்மேட் தான் அங்க உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட போய் நம்ம சிஸ்டம் அவங்கள ரிலேஷன்ஷிப் பாண்டிங்ல போட்டு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட போயிட்டு யாக்சி உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் உனக்கு என்ன நீ என்ன லீவ் ஃபேங் அதாவது நம்ம ஹீரோ பிரேக்கப் பண்ணி போய் போனாங்களா அந்த பொண்ணு பேர் லீவ் ஃபேங். அவங்க கூட ஏதாச்சும் வச்சு நீ யாரும் ஒரே ஒரு அட்வைஸ்மெண்ட் பண்ணிக்கிறேன். அது என்னன்னா அந்த பொண்ணை விட்டு முடிஞ்சோ தள்ளியேறு. ஏன்னா அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு பணக்கார பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு சொல்லி என் பேர் விட்டாங்க சொல்ல போறேன். நான் அதுக்காகலாம் வரல, நான் வெறும் உங்களுக்கு ஒரு ட்ரீட் வைக்கலாம் இருக்கேன் இங்க இருக்க டீன்னு சொல்லி ஹீரோ சொல்ல போறேன். சரி அந்த பொண்ணுகிட்டே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிக்கலாம் சொல்லி ஹீரோவும் மனசு நினைக்கிறான். ஏன்னா நீ எனக்கு ட்ரீட்டை வைக்க போறியா, இங்க இருக்க டீ தான் இங்க இருக்க ஃபேமஸான விஷயம். அது மட்டும் இல்ல உன்னால பார்க்க மாட்டோம்னே குடிக்க கூட முடியும். ஏன்னா இங்க இருக்க ஒரு டீ விலையே 10 நாளைக்கான சாப்பாடு செலவுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 200 டீ தான் டீ இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டீயோட விலை எவ்வளோ இந்தியா ரூபாய்க்கு பட்ட 2000 ரூபாய் ஒரு டீ, அதாவது ஒரு டீ 2000 ரூபாய் அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்க. இது பாப்புலர் இருக்கனால ஒரு நாளைக்கு ஃபுல்லா விட்டு போய் 200 டீயும் 200 × 2000 கால்குலேட் பண்ணிட்டு ஒரு மாசத்துக்கு போட்டு போய் இந்த டீ கடைக்காரன் எவ்வளவு சம்பளிக்க வச்சு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பின்னாண்டவங்களாம் என்ன வாங்க முடியும் வேடிக்கை பார்த்துருக்கோம் வாங்குறியா இல்லையா சொல்லி எல்லாம் ஹீரோ கட்டப்புறம் ஹீரோ கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க சொல்லிட்டு மிச்சம் எவ்வளோ டீ அவங்ககிட்ட மிச்சம் கேட்க போறேன். அவங்களும் 180 இருக்குன்னு சொல்றாங்க. ஹீரோ சரி நான் எல்லாத்தையும் வாங்கி சொல்ல கேட்டு எல்லாம் சாக்காவ அதோட இது யாக்சியோட ட்ரீட்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்ல போய் அவங்களும் என்ன விளையாண்டுட்டு இருக்கியா இங்க இருக்க அந்த 180 காஸ்ட் வந்து பல 1000s வரும், அது மட்டும் நீ வாங்க முடியுமானால
இந்தாங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி ஹீரோக்கான கார்டை யூஸ் பண்ணி பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன். இதெல்லாம் எல்லாம் உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ். யாக்ஸியை ஒட்டிட்டு யார் வேணா இடம்னு எடுத்துக்கன்னு சொல்லி ஹீரோ அதை 150 ஃப்ரீயா கொடுக்க அடைப்பட்ட அங்கே என்ன எல்லாத்தையும் வாங்கிட்டா அதை மட்டும் எப்படி வாங்கினா இவ்வளோ ரிச்சானவனா சொல்லி அங்கே இருக்கப்படி பொண்ணுங்களா ஹலோ உங்களோட ஃப்ரெண்ட் வருமா இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் வருமா சொல்லி எனக்கு பொண்ணுங்களா ஹீரோ வளைஞ்சி தள்ளிட்டு இருக்கப்படியே நம்ம யாக்ஸி கிட்ட நம்ம ஹீரோ கிட்ட ஃபெபிலிட்டி மைண்ட் ஏன் அமைக்குது. அதுக்கு ஹீரோவும் சரி நம்ம வேற இடத்துக்கு போலாமா சொல்லி நம்ம ஹீரோவும் ஒரு ஷாப்பிங் நம்ம கூட்டிட்டு போலாம். அங்க ஏற்கனவே பார்த்தா நம்ம லீவ் சாங்கும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. பாய் ஃப்ரெண்ட் நம்ம பேபி நம்ம ஏற்கனவே நிறைய பொருள் வாங்கிட்டோம். அதோ இந்த பேக் வாங்குறதுக்கு இந்த காசு ஃபர்ஸ்ட் எங்கேயாச்சும் சாப்பிடலாமே சொல்லி பாய் ஃப்ரெண்ட் சொல்ல போற அவங்களும் செய்ய சொல்றாங்க. இந்த பேக் வேணா பாட்டு வை நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கலாம் சொல்லப்ப நம்ம லீவ் சாங்கும் செய்ய சொல்றாங்க. அவங்க மனசுக்குள்ளேயும் ஒரு பிரிய விட்டு பொண்ணா நிச்சயம் கொஞ்சமாச்சு நம்ம மேனோட நடந்துக்கணும் அடுக்க ஒடுக்கணும்னு சொல்லி அவங்க மனசு வச்சிருக்கப்படியே நம்ம லீவ் சாங்க நம்ம யாக்ஸியை பார்க்காம யாக்ஸியும் லிமிடெட் எடிஷன் பேக் இது பிரைஸ் 38,000 இது நீங்க எனக்கு வாங்கி தரீங்களா சொல்லி கேட்க போறேன். நம்ம ஹீரோவோட பேக்கை பார்த்துருக்க அப்புறம் நம்ம லீவ் சாங்கும் லிங்சின் நீ திருப்பி இந்த இடத்துக்கு வந்துட்டிய பின்னாடி சுட்டிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம நீ இதெல்லாம் என்ன வெறுப்பேற்றாம பண்ணிருக்க. யாக்ஸியோ நீ பண்ணிட்டு இருக்க நாடகம் எப்படின்னு தெரியாதுச்சா. இப்ப நீங்க 2 பேரும் பண்றப்பட்டு நான் கோவமாயி உன் பின்னாடி திருப்பி வரணும்னுச்சு. நம்ம ஏற்கனவே பிரேக்கப் பண்ணிட்டோம். அது உங்க நல்லா தெரியல இதுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ண சொல்லி அவங்களும் புரியாம பேசிட்டு இருக்க. லீவ் சாங் நம்ம ஏற்கனவே பிரேக்கப் பண்ணிட்டோம். அது மட்டும் இந்த மட்டும் என் பர்சனல் லைஃப்ல நீ வராத. அதோட நான் ஒன்னும் உன்னை ஃபாலோ பண்ணலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். என்னடா இருந்தாலும் நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் கால் டூ சொல்லி என் பாய் ஃப்ரெண்ட் ரிச்சா தெரியுமா சொல்லிட்டு இருக்க. பாய் ஃப்ரெண்டும் ப்ரோ நீ மட்டும் பேக்ல பார்க்க மட்டும் முடியாது பேக்ரவுண்ட் வாங்க கூட முடியாது சொல்லி அவனும் ஹீரோ கிண்ட அடிச்சிருக்க போறீ. ஆமா நீங்க சொல்ல கருத்துறான். அப்பனா நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஒரு பேக் வாங்கின பத்தா இல்ல நான் அப்பனா இங்க இருக்க எல்லாத்தையும் வாங்கினேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அதை கிட்ட எல்லாமே சாக்காவ நம்ம ஹீரோ சரி நான் எல்லாம் வாங்கிக்கிறேன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்களும் மிஸ் பண்ணிட்ட போற அந்த பணக்கார பையனும் நீ மட்டும் இல்ல இங்க இருக்க எல்லா பேக் வாங்கிட்டேன்னா நிச்சயமா நீ போற சாப்பிடறா சொல்லி அவன் சொல்ல அந்த ஹீரோவான காரை நீட்ட அப்படியே அந்த பணம் டிரான்ஸ்பர் ஆயிட. ஏன்னாப்பா ஹீரோனுக்கு போற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ மாசம் நிக்கிறப்பறம் அவனும் ஹீரோ அந்த பணத்தை கொடுத்துறப்பட்டு சாக்காவ வாயில பாருங்க நீங்களே அதெல்லாம் சொல்ல முடியாது நம்மளால. அதுக்கப்புறம் நம்ம யாக்ஸியம் ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு நீங்க பேக் வாங்கி ரொம்ப நன்றி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சில பேர் தன்னை பண்ணக்கான சொல்லிக்கோங்க. ஆனா அதுக்கான ஒரு தகுதிக்கும் அங்க இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த அவனை இன்டர்நெட்டா சொல்ல இவங்கிட்ட இப்படி இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு சொல்லி அந்த பணக்கார பையன் சாக்காப்ப நம்ம நியூஸ் ஆகும் நீ எனக்கு இன்னும் பேக் வாங்கிட்டாங்க கேட்கப்ப ஐயோ அல்ல வேணாமா இங்க மட்டும் பணத்தை கண்ணாம சொல்ல எனக்கு பிடிக்காது. அதோட ஒரு செகண்ட் ஜெனரேஷன் ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி பணத்தை காமிச்சு மாட்டேன் இம்ப்ரெஸ் பண்ணலாம் எங்க பிடிக்காம சொல்லி அவனும் ஆக்டிங் போட்டு இருக்க போய் பேக் வாங்க முடியாது நிலைமையில அதுவும் நம்ம ஹீரோ பேக் வாங்கி பண்ணலாம் பிரைஸ் எல்லாம் பண்ண ஒரு மில்லியன் இருக்கும் ஹீரோ உள்ள பேக் வாங்க அப்படி போயிட்டு இருக்கப்பயே டேய் நீ இங்க இருக்கேன்னு சொல்லி அந்த பணக்கார பையன் அக்கா வந்து அவன் கண்ணிலே போட்டு நீ போட்டு ட்ரெஸ் பணம் எல்லாம் இன்னொரு நீ இங்கிருந்து கூட சுட்டிடா இருக்க அப்படின்னு சொல்லி அவன் திட்டிட்டு இருக்கப்படி அவனும் காலில் கெஞ்சிட்டு இருக்கான். அக்கா நான் பண்ணலக்கா எல்லாம் அந்த பொண்ணாக்கா என்ன சரி யூஸ் பண்ணி இவ்வளோ பண்ண வச்சிருக்கான்னு சொல்லி அவனும் லீவ்ஸ் அங்கே சொல்ல நம்ம பின்னாண்டவங்க அவன் பற்றி கெந்தடிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நாய்மன் நடந்துக்கான்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அக்காவும் அப்போ நான் அவளை கணத்துல போட்டு பிரேக்கப் பண்ணிட்டு வர அப்புறம் நீ என்னோட தம்பிக்கான அர்த்தம் சொல்லி அவனும் சொல்லிட்டு போறே அவனும் கண்ணத்திலே அலைஞ்சு அவங்களுக்கே தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் அவனு ஒன்னப்புறம் ஒரு நாய்க்கு இருக்கு இந்த மாதிரி நெக்லஸ் சொல்லி அவன் புரிஞ்ச போல நம்ம அவங்களும் ஹீரோ தான் பாக்குறாங்க. அவங்க நம்ம ஹீரோ கட்டி பிடிக்க நம்ம ஹீரோவும் அவன் தள்ளி விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அவங்களும் ஓட போற நம்ம ஹீரோட ரிலேஷன்ஷிப் பண்டிங் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் நான் தள்ளிதான் விட்டேன் அதுக்குள்ள என்கிட்ட ஃபெபிலிட்டி மைண்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லி ஹீரோ ஒன்னும் நினைச்சிருக்க போய் நினைச்சு கூட பார்க்கலாம் அந்த பணக்கார பையன் இப்படிலாம் இருப்பானு எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோ கிட்ட சொல்ல போய் அவங்க மனசுக்குள்ள நிச்சயமா இதுக்கு நடந்ததுக்கப்புறம் நிச்சயமா அந்த யங் சாங் அவங்க நிச்சயம் சாஃப்டா இருப்பான்னு சொல்லி அவங்க மனசு நினைக்கிறாங்க. அவளை கூட பொண்ணுக்கெல்லாம் இதான் கருத்து இருக்கும். அதை மட்டும் இல்லாம அந்த பொண்ணு மறந்துலாம் அது மட்டும் இல்லாம நம்ம இந்த இடத்துக்கு எந்த வேலைக்கு வந்தோம் அந்த வேலை பார்க்கலாம் சொல்லி ஹீரோ சொல்லிட்டு அவங்களும் அவங்க மனசுக்குள்ள இவன் அந்த பொண்ணை வட்டி கவலை கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீங்க என் மேல ரொம்ப கேர் எடுத்துக்கீங்க அது மட்டும் இல்லாம இதுக்காக உங்களுக்கு எப்படி ரீபே பண்ண போன சொல்லி அவங்க கேட்கப்பட்ட ஹீரோ அதுக்கு உங்களுக்கு நீங்க பாடியை வச்சு நீங்க ரீபே பண்ணலாம் சொல்லி கேட்கப்பட்டாங்க. நாட்டையும் சொல்லி ஹீரோ விட்டு விளையாண்டுருக்காங்க. சரி நாம என்ன உங்களுக்காக கொஞ்சம் பண்ட செலவு பண்ணி சொல்லி அவங்களும் ஹீரோவா ட்ரெஸ்ஸிங் கூடிய போய் ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தந்துட்டு இருக்கேன். அதை பத்தி இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு அப்புறம் அவங்க வெளில வந்துட்டு பண்ற பே பண்ணிட்டு மட்டும் 10,000 என்ன இருக்கு சொல்லி அவங்க பண்ணி தந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வெளில வரப்போற எல்லாம் நம்ம ஹீரோ அழகா பட்டு எல்லாம் வாங்கிட்டு இருக்கப்படி அவங்களும் நினைச்சு பக்கம் இவ்வளவு அழகா இருப்பானா அதோட லீவ் பேங்குக்கு இவன் தேவலாண்டி அப்படின்னா இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இவன் எடுத்துக்கலாம் சொல்லி அவங்க மனசு நினைச்சிருக்க அப்புறம் இவன் ஹீரோவும் நினைச்சு பக்கத்துல இவ்வளவு அழகா இருப்பானு ஆனா இதுக்கான சிஸ்டம் அதோட நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் யாக்ஸி எனக்கா பண்ணிட்டு சொல்ல போனாங்களான்னு இவ்வளவு பண்ணிட்டையும் அப்படி நம்ம ஹீரோ சொல்றேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம யங் சாங்கும் எங்க முடிய கை வச்சிருக்க போற யாங்ஸியும் வந்து
அதுக்கப்புறம் நம்ம யாக்ஸியும் என்னாச்சோ முகட்டுன்னு சொல்லி கேட்க அப்புறம் லியூ சாங்கும் எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் லீசின் அந்த பணக்கார பையனோட உண்மையான கலர் என்னங்க எனக்கு காமிச்சிட்டான். யாக்ஸியும் அப்படியா அப்புறம் லீசின்னாலதான் நீ இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்க, அதோட இந்த பேக் இப்ப நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்ல போறேன். இந்த பேக்கை லீசின்னு வாங்கி தரேன் சொல்லி அவங்களும் சொல்றாங்க. நீ எடுக்கல என்ன கோச்சுக்கு மட்டும் தானே சொல்லி அவங்களும் பாசம் பேச போற, நான் இருக்க கோச்சுக்கு நம்ம 2 பேரும் சிஸ்டர்ஸ் மட்டும் சொல்லி அவங்க சொல்ல போற மனசுக்குள்ளேயும் என்னை நான் தான் லீசின் கூட ஒரு மாசம் இருந்திருக்கேன், அப்படி இருக்கப்போ நீ யாரையும் வெளியில இருந்து வர்றேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் மனசுக்குள்ள 2 பேட்டி திட்டிட்டு இருக்காங்க. லியூ சாங்கும் நம்ம யாக்ஸியும் 2 பேரும் ரூம்மேட்ஸ், அதனால 2 பேரும் ஒன்னா தங்கி இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோ நான் தந்திருக்க அப்படி நான் மட்டும் ஒரு பேக்குக்காக நான் தினமும் போயிட்டே இருந்தா என் லைஃப் டைம் முழுக்க அந்த பண்டை சுலபமா பண்ண முடியும் சொல்லி நம்ம ஹீரோ இந்த பண்டை வேகமா சுலப பண்ண வேலை வச்சு பண்ண பார்க்க சொல்லி ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். ஹீரோ நடந்து போயிட்டு இருக்க அப்புறம் நம்ம ஹீரோ அவன் சீனியர்ஸ் பார்க்கறான். சீனியர்ஸும் என்னப்பா இன்சன் நல்லா இருக்கியா, மட்டும் என்ன காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்கேன் சொல்லி அவன் நான் இன்னைக்கு ஒரு ரூமை கேள்விப்பட்டேன், என்னன்னா நீ லீசங்க பல பண்டை சுலப பண்ணி அவகிட்ட பார்த்துக்கானா அவன் பொண்ணு உனக்கு பிரேக்கப் பண்ணி விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம சீனியர் ஹீரோக்கு பிரேக்கப் ஆன விஷயத்தை மட்டும் பறி தெரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கேன். உனக்கு ஏதாச்சும் கரெக்டா இருக்கும், இந்த லைஃப் இன் பிளாட்ஃபார்ம் தான், இல்லை நீ பொண்ணு கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களாச்சும் உனக்கு ஆதரவா பேசுங்க அப்படின்னு ஜூனியர் ஒன்ன போல ஒருத்தங்களா இந்த மட்டும் லைஃப் இன் பிளாட்ஃபார்ம் உனக்கு ஒட்டியே வர, அது மட்டும் இல்லாம இதெல்லாம் பார்க்கணும் அதிகமா பணம் செலவும் சொல்லிட்டு அப்புறம் ஹீரோவும் ஆமா லைஃப் இன் பிளாட்ஃபார்ம் தான் இருக்கு, இல்லைன்னா அதிகமா பட செலவு பண்ணலாம் சொல்லி ஹீரோவும் ஒரு பெகா சொல்லி ஹீரோ முடிஞ்சு வர இன்னொரு லைஃப் இன் பிளாட்ஃபார்ம் படி சொன்னா இருக்கு. நம்ம ஹீரோ தேங்க்யூ சொல்லிட்டு போற, அதை பார்த்து அவங்களும் என்னடா நம்ம அவனை கலாச்சிட்டான் என்றோ அதுக்கே தேங்க்யூ சொல்லிட்டு போறேன், மண்டையில நட்டுக்கிண்டு கலந்துருச்சுன்னு சொல்லி அவனும் நம்ம ஹீரோ படி பேசிருக்க போறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஆப் ஏற்றிட்டு உள்ள போயிட்டு நேம் டூ புவ ஹேவ் மணின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேரை வச்சுட்டு எங்க போய் பொண்ணுல பக்கம் சொல்லி மெட்டோல விட்டுருக்கேன். நம்ம ஹீரோ இப்ப ஃபர்ஸ்ட் டைம் லைஃப் பார்க்கணுக்குள்ளேயே வர. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு பொண்ணை பார்த்துட்டேன். இந்த பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோவும் இப்பதான் இது பணத்தை சொல்ல பண்ணாங்க கரெக்டான நேரம் சிஸ்டம், நீ இந்த பணத்தை லைஃப் ப்ராப்ளம் யூஸ் பண்ணா இப்ப சிஸ்டமும் லைஃப் ப்ராப்ளம் அவளுக்கு எல்லாம் ஃபில்டர் யூஸ் பண்ணியா பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் ரிலேஷன்ஷிப் பாண்டிங் ஆகும்னா பியூட்டி லெவல் வந்து 80 அதுக்கு மேலே இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஃபில்டர் யூஸ் பண்ணிக்க நான் கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்போ நம்ம ஹீரோவும் எப்போ சிஸ்டம் உனக்கும் அறிவிலாம் இருக்கு போல, அதோட இந்த பொண்ணை பார்த்து பின்னாலும் 90 அதுக்கு மேலே வருவான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு சரி பணத்தை நம்ம செலவு பண்ண அனுப்பலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி இருக்கப்போ நம்ம பொண்ணு கரெக்டாக ஒரு கிஃப்ட் வர அது யாரும் அனுப்பிட்டுருப்பான்னா இந்த பணக்கார பையன் பேர் சூவியனா பணத்தை அனுப்பிட்டுருப்பான். அதை பார்த்தோன்னே எல்லாம் யங் மாஸ்டர் எதிர்பார்த்துதான் அவரு 10,000 மதிப்புள்ள கிஃப்ட் அனுப்பிருக்கான்னு சொல்லி நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க அப்படியே அந்த ஷூவும் சொல்ல ஆரம்பிக்கிறேன். பீக்க ஆரம்பிக்க அப்புறம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போன சொல்லி நான் பேசியிருக்க அப்படியே அப்ப ஒரு அக்கௌண்ட்ல இருந்து நம்ம சீனியர் தான் கமெண்ட் பண்றாரு, ஏன்னா நம்ம சீனியர் பேர் போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம ஹீரோவும் நம்ம சீனியர் அக்கௌண்ட் தானே சொல்லி அவன் பார்த்துருக்க. அப்புறம் சீனியர் என்ன சொல்லுவான்னு நம்ம யங் மாஸ்டர் பேச போறேன், அதனால எல்லாம் அமைதியா இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. அந்த ஷூ என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பேசியிருக்கேன், என்னென்ன சொல்லுவாங்கன்னா பாண்டே இப்போ செலவு பண்ணா பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ நான் எப்படி கிஃப்ட் தானே சொல்லி நம்ம ஹீரோ சோச்சோட்ட கேட்கப்பற சோச்சோன்னு அந்த பொண்ணு பேரன் நம்ம ஹீரோ நடுவில் பேசின பட் நம்ம சீனியருக்கு நம்ம ஹீரோ தான் இதுன்னு தெரியாது. ஏன்னா நம்ம ஹீரோ டூ புவர் ஹேவ் இந்த பேர் வச்சிருப்பான். யங் மாஸ்டர் பேசியிருக்க அப்புறம் யாரும் நடுவில் பேசுறேன்னு சொல்லி நம்ம சீனு கேட்க அதுக்கப்புறம் இந்த ஷூ அதாவது பணக்கார பையனும் ஏச்சோச்சோ ஒழுங்கா இவனை இந்த குரூப் போட்டு வெளில அனுப்புன்னு சொல்லி சொல்லப்போ நம்ம அவங்களும் கொஞ்ச நேரத்துல பீக்க அமைக்க போறேன், நான் அந்த யங் மாஸ்டர் நம்பி தான் இருக்கேன், மட்டும் இல்லாம இந்த புதுசா இந்த நூபியம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த அவங்களோட லைஃப் ஸ்டீம் மேல இருந்து நம்ம ஹீரோவை தொடச்சி விட்டு நம்ம ஹீரோவும் நான் இப்ப என்ன சொன்ன சொல்லி நான் இப்படி வெளில அனுப்பிட்டாங்க சொல்லி நம்ம ஹீரோ ஒழிச்சிட்டு இருக்க. அப்புறம் நம்ம அந்த பீக்கே போக இன்னொரு பொண்ணு இருக்கல அந்த பொண்ணு பார்க்கலாம் சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஒயிட் ஹேர் பொண்ணை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பீக்கே ஸ்டார்ட் ஆகிட நம்ம சோச்சோவும் வேணுமா நீ இப்பயே கிவ் அப் பண்ணிடு, உனக்கு வரக்கூடிய பனிஷ்மெண்ட் கம்மியா இருக்கும் சொல்லி சொல்ல போறேன். ஏன்னா விளையாடு ஏன் அதிகமாக ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சொல்லி ஒயிட் ஹேர் பொண்ணு சொல்றேன். அந்த பீக்குன்னு வேற எதுவும் இல்லை, அவங்க ஒவ்வொரு போஸ்டா கொடுத்துட்டு இருப்பாங்க, அதை வச்சு உங்களுக்கு பாயிண்ட் ஏறிட்டு இருக்கோம். அப்படி இதுக்கப்புறம் நம்ம சோச்சோக்கு அதிகமாக பாயிண்ட் வர பார்த்தேன் ஃபேன்ஸ் எல்லாம் ஐயோ அந்த பொண்ணுக்கு காசு தர முடியாம போறாங்க தோக்க போறாங்க சொல்லி எனக்கு கவலை இருக்கு. அப்புறம் நம்ம யங் மாஸ்டர் ஷூ பையனும் சரி தோக்க போறவங்க கிவ் அப் பண்ணிக்க சொல்ல போல அவங்களும் சரி சொல்ல போல அவங்களுக்கு ஒரு டிராகன் வருது. அதை பார்த்து எல்லாம் சாக்க டிராகன் நான் இப்ப நான் முன்னு பாக்குறேன்னு சொல்லி நம்ம அந்த ஷூவும் சாக்காவ மட்டும் இல்லாம நம்ம ஒயிட் ஹேர் போனோம். எனக்கு டிராகன் கொடுத்துருக்க ரொம்ப நன்றி, டூ புவர் ஹேவ் மணின்னு சொல்லி அவங்க ஹேவ் தேங்க்யூ சொல்ல போல டூ புவர் ஹேவ் மணி இவனா கொஞ்சம் நான் வெளில அனுப்பிட்டு சொல்லி நம்ம சோச்சோ சாக்காவ நான் எப்படி கடைசியா இருக்கல எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் எதுவும் கண்டுபிடிச்சிட்டேன், இனிமேல் தான் நான் காசு செலவு பண்ணேன். அது மட்டும் சிஸ்டம் இந்த ஆன்லைன்ல கூட காசு ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஒரு ஈஸியாக. அது மட்டும் இல்லாம இனிமேல் ஹார்ட் டைம் ஆரம்பிக்கும் சொல்லி நம்ம ஹீரோவும் திருப்பி நான் அனுப்பிடுறேன். அதை பார்த்தா அவங்க 2 பேரும் சாக்காவ ஒயிட் ஹேர் போனோம் டூ மணி ஹேவ் நான் ரொம்ப சாக்காயிட்டேன். அது மட்டும் எனக்கு என்ன பண்ணணும் தெரியல, நீங்க எப்படி இந்த மட்டும் நீங்க டிராகன்ஸ் அனுப்பிவிட உங்களுக்கு பரவாயில்லையா, அது மட்டும் இல்லாம நான்
நான் இப்ப தோக்குறேன், அப்புறம் நீங்க அனுப்பிவிட்டேன் வேஸ்டான்னு சொல்லி அவங்க கடையில் இருக்க போய் நம்ம அந்த யங் மாஸ்டர்ஸும் ஒன்னே போய் சோச்சோ வெளில அனுப்பிவிட்டான்னு சொல்லி அவன் ஃபேஸ் இருக்க போய் மற்ற கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நூபு சொல்லி இருக்க போய் நம்ம சீனியரும் நான் தம்பி அப்பா அம்மா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து பண்ணிட்டு பார்த்துப்பான்னு சொல்லி சீனியர் சொல்லியிருக்கா. அப்படி இருக்கப்படியே திருப்பியும் டிராகன்ஸ் வந்துகிட்டே இருக்க அரப்பா டைம்ல இன்னும் டிராகன்ஸ் பார்க்க ஹீரோ அனுப்பிக்கிட்டே இருக்கான். என்னடா இருக்கேன் எந்த இல்லைன்னு சொல்லி நான் 3 வருஷமா இவரோட லைவ் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கப்ப நான் 3 மில்லியன் தான் செலவு பண்ணிருக்கேன். ஆனா 1500 டிராகன்ஸ் அப்பனா 24 மில்லியன் சொல்லி சாக்காவ அவங்களும் தேங்க்யூ 2 பவர் ஹவு மெனி உங்களை நான் நீ ஜேக்கப் பண்ணி சொல்லி அவங்களும் நம்ம வயசு பண்ணணும் சொல்லிட்டு சரி அவங்க காலையில் விழிஞ்சு ஜம்ப் பண்ண சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்களும் இப்படி ஜம்ப் பண்ணி இருக்க போய் அவங்களே நான் மன்னிச்சுங்க 2 பவர் ஹவு மெனி நான் தெரியாம உங்களை போய் பண்ணிட்டேன் சொல்லி அவங்க கீழே விடுறாங்க. பட் இன்னும் டைம் முடியல ஏன் நீங்க அதுக்குள்ள நிப்பாட்டிங்க சொல்லப்போ நம்ம ஹீரோவும் இருக்கிற அடிக்க பண்ணி பண்ணிட்டு சொல்ல போனதுனால நம்ம ஹீரோவை 27க்கு வந்துடுறான். நம்ம ஹீரோட இருக்க ஹையஸ்ட் லெவல்னால நம்ம ஹீரோ கேம் மேக்கிங் ஆகி அந்த ஒயிட் ஹேர் பொண்ணி ஜெயிக்க வச்சிருவேன். அந்த யங் மஸ் வந்து லெவல் 24 நம்ம ஹீரோ 27. நம்ம ஹீரோ கிங்கா பார்த்து அந்த யங் மஸும் வெளியே போயிடுறான். அந்த ஒயிட் ஹேர் பொண்ணு தேங்க்யூ நீங்க என்ன பீக்கரை ஜெயிக்க வச்சிருக்குன்னு சொல்லி அவங்க ஹீரோக்கு சொல்லிட்டு இருக்க போய் நம்ம ஹீரோ செல்ல பார்த்துருக்கேன். என்ன பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ நிறைய நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. நம்ம ஹீரோவை கிண்டர் அடிச்சிருப்பாங்க தெரியுமா, அவங்க நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்டு இருக்க போய் அந்த ஒயிட் ஹேர் பொண்ணு தேங்க்யூன்னு சொல்லி மெஞ்சு அனுப்பிவிட்டு அவங்களோட ஏதாச்சும் ஃபோன் போடுன்னு சொல்லி அவங்க பர்சனல் நம்பரே அனுப்பிவிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சோவும் நான் வெளில அனுப்பான்னு பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள அவனையும் வெளில போயிட்டான். அதோட என்ன மன்னிச்சிருங்க நான் உங்களை வெளில அனுப்புங்க சொல்லி சோச்சும் ஹீரோட்ட மன்னிப்பிக்கிட்டு இருக்க போய் உங்க ப்ரொஃபைல பார்த்து நீங்க அந்த ஊர் சென்டரமா இருக்கணும். நான் நாளைக்கு அந்த ஊருக்கு நான் வந்து போட்டோஸ் வீட்டுக்காக வரேன். உங்களுக்கு வேணுமா நான் டின்னர் ட்ரீட்டா வைக்கணும்னு சொல்லி சொல்ல போறேன். அவங்க மனசுக்குள்ளேயும் நிச்சயமா ஆஃப்லைன்ல பார்த்து அவங்க கூட பழகிறனால நிச்சயமா வருங்காலத்துல அவர் நிறைய கிஃப்டையும் தருவோம் சொல்லி அவங்க நினைச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவும் நீ நாள் நல்லாவே போனுச்சு, அதுவும் எனக்கு ரொம்ப தூக்கமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்ககிட்ட சரின்னு சொல்லியிருப்பான். அவங்களும் சரின்னு சொன்னதை பார்த்து அவங்க ஜாலியா இருக்கப்பறம் அடுத்த நாள் காமிச்சு நம்ம ஹீரோவும் நல்ல தூக்கம் சொல்லி நம்ம ஹீரோ எழுந்திருக்கேன் மச்சம் வேகமா வர எல்லாம் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் சொல்லி ஃப்ரெண்ட்ஸாக கேட்கப்பறம் நம்ம ஹீரோ செல்ல பார்த்துருக்கேன். செல்ல மெசேஜ் பார்த்து நம்ம ஹீரோ மச்சம் நான் இன்னைக்கு உங்க சாப்பிட முடியாது ஏன்னா ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கா பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வரான்னு சொல்லி சொல்லப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆகிட்டு பிரேக்கப் பண்ணால மண்டை குழம்பிடிச்சு போடாடி அவன் கூட நம்ம ஆர்டர் சொல்லலான்ட்டு இப்படின்னா அவன் பைத்தியமாக போகலான்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோ பிரேக்கப் பண்ண கஷ்டம் இல்லை இப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லி அவங்களும் புரிய நினைச்சிருக்க. அப்படியே அவங்க கேர்ள்ஸ் ஆஸ்டா காமிச்சாங்க 4 பசங்க வந்து நம்ம லீவ் ஃபேங்குக்கும் யாக்ஸிக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். அவன் எதை கொண்டு வந்திருப்பாங்க நாங்கள் போஸ்ட்ல வந்து நான் சிங்கிளா இருக்கேன் அது மட்டும் புது பையன் பக்கம் சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்தாங்களும் நம்ம நிச்சயமா கொடுத்தாங்க கரெக்ட் பண்ணலாம் சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சீனியரும் என்னால நீங்க எல்லாம் இப்படி பண்ணா கூட என்னைக்கு நாயிட்டாண்டா அவங்களுக்கு தெரியாதா அந்த லின்சினுக்கு என்ன ஆச்சுன்னு அவனு இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தானா. ஆனா இப்ப அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி சீனியர் சொல்லப்பட லின்சினா யாரு அவன் அந்த லின்சின் தான் இதுக்கு முன்னாடி அவங்க நாயான சொல்லி அவன் பேசியிருக்க. அப்படியே நம்ம சீனியரும் அந்த லஞ்ச் பாக்ஸ் பற்றி பெருமையா பேசியிருக்க அப்படி உள்ளக்குள்ள இவ்வளவு வைட்டமின் இருக்கு அப்படின்னு பெருமையா பேசியிருக்காரு. கரெக்டா நேரத்துக்கு நம்ம லீவ் சாங்கும் நம்ம யாக்ஸி வந்துட்டாங்க. அதை பற்றி எல்லாம் இந்த லஞ்ச் பாக்ஸ் வாங்கிக்கும் சொல்லி கேட்டிருக்க. அப்படியே நம்ம யாக்ஸி வந்து நம்ம சீனியர் வாங்கிக்கிறாங்க. அதை பற்றி சீனியர் தேங்க்யூ சொல்லியிருக்க. அப்படியே சுற்றி இந்த பசங்க நம்ம சீனியர் வாங்கின பார்த்தா சீனியர் நீங்களா பிரியான்னு சொல்லி பேசியிருக்க. அப்படியே நம்ம ஹீரோ வெளியே கிளாஸ் பார்த்த சீனியரும் போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோ கூப்பிட்டு என்னப்பா தம்பி எப்பயும் போல பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு வந்திருக்கேன் என்னடா லீவ் சாங் பிடிக்காம கூட நீ அவருக்கு எப்படின்னா சொல்லிட்டு இருக்கேன் அதனால நீக்கும் குறுக்க வந்திருப்பேன்னு நினைச்சு நான் கேட்கறேன் சொல்லி சீனியர் சொல்லப்ப பக்கன்னு ஆனா சீனியர் ஏற்கனவே அவங்க ஆர்டர் போட்டாங்க அவங்க சாப்பாடுன்னு சொல்லி நம்ம பக்கம் பையன் சொல்லி நம்ம சீனியரும் இவன் சொன்னாங்க கவலைப்படாத உனக்குன்னு நிறைய வாய்ப்பு இருக்கு நாளைக்கு இன்னும் சீக்கிரம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கப்பான்னு சொல்லி நம்ம சீனியர் சொல்லப்படி நம்ம அதுக்கப்புறம் நம்ம யாக்ஸி நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா இருந்தாங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட் நீங்க எடுத்துன்னு சொல்லி நம்ம யாக்ஸி நம்ம ஹீரோ கொடுக்க நம்ம ஹீரோ நீங்க மெசேஜ் போட்டு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லப்பட பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போடான்னு சொல்லி அவங்க அதுக்கப்புறம் நம்ம சீனியருக்கும் அவங்க சொன்ன எல்லாம் கேட்ட சிறப்பா இருந்துச்சு மாட்டேன் ஏன்னா நம்ம ஹீரோ அப்படி கலாச்சிட்டு இருந்தால அதனால இப்ப ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லீவ் சாங் அவங்க டேவிட் வந்துட்டு நம்ம யாக்ஸியும் இல்ல நிறைய மில்க் கலோரிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவங்களும் அந்த பிரேக்ஃபாஸ்ட் இப்படி சொல்லியிருக்கு. நம்ம ஹீரோவும் என்ன மில்க் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ எங்க பாப்பான்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா இவங்க எனக்கு சாப்பாடு தராங்க ஆனா எப்படி எங்க ஃபேவரட் பாயிண்ட் சொல்லி முடிச்சிட்டு இருக்கான். நீ பின்னாடி 3 வருஷமா சுட்டி இருந்தால அதனால எனக்கு இப்ப ஒன்னும் அருமை புரியுது நானுமே உன் கூட தயவு செஞ்சு நான் மடிச்சு சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்க இப்பதான் தெரியும் நம்ம ஹீரோ அவங்க 3 வருஷம் சுட்டிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஒரு மாசம் டேட்டிங் பண்ணியிருக்கேன் நாங்க பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏன்னா மன்னிப்பா என் தமிழே பிடிக்காத வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் இந்த மட்டும் எங்க கிட்ட நிக்காங்க டீச்சர்ஸ் போற திட்ட போறாங்க சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு போவேன். நம்ம லீவ் சங்கம் டீச்சர் என்ன திட்டவங்க சொல்லிட்டு அவன் கிட்ட வர வேணும் சொல்லியிருக்கான். அப்புறம் அவனுக்கு என்ன பிடிக்குமா சொல்லி அவங்களும் நினைச்சிருக்க. அப்படியே நம்ம யாக்ஸியும் அவனுக்கு அவனை சுத்தமா பிடிக்கல அப்புறம் நிச்சயமா அவனுக்கு என்னடா பிடிக்கும் சொல்லி 2 பேருக்கும் சேம் டைம்ல பாயிண்ட் ஏற ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ என்னடா 2 பேரும் ஓடி பாயிண்ட் ஏறு எனக்கு ஒருமை பிள்ளை சொல்லி நம்ம ஹீரோ முடிச்சிட்டு இருக்கேன். அதை பார்த்துருக்க பசங்களா என்ன லீவ் சாங்கும் யாக்ஸியும் ஒருத்தனுக்கா சண்டை போடுறாங்களா என்ன
நம்பக்கிற முடியலையே அப்படி சொல்ல எல்லா பசங்க அழுந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை பார்த்து. அதுக்கப்புறம் அவங்களும் என்ன சாப்பிடணும் என்னோட சாப்பிடணும் சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பெஞ்சில் தள்ளி விட்டு நம்ம ஹீரோக்கு 2 பேரும் ஊட்டி இருக்க போய் அதை போட்டு சீனும் என்ன இவங்க 2 பேரும் அந்த ஒருத்தங்க சண்டை போறாங்க. அந்த ஒருத்தனும் சீன் எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவரும் கட்டிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் நான் என் போனை நேற்று 1600 நான் கிளிக் பண்ணா என் கை ரொம்ப நடுங்குற சொல்லி நம்ம ஹீரோவும் கையை காமிக்க என்ன மீனிங் காமிக்க உங்களுக்கே புரியும். அதை பார்த்து நம்ம நியூஸ் காமி நான் பார்க்கணும் சொல்லி கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம யாக்சியும் கம்மி சொல்லி கேட்க போய் அதை பார்த்து பசங்களே லின்சினுக்கு அவங்க 2 பேரும் ஊட்டி விடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம யாக்சி சின்ன ஸ்கர்ட்னு போட்டிருக்கான். அவனும் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தா எல்லாமே தெரியுமான்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்க போய் அங்க வாய் ஐஸ் முன்னாடி சாப்பிடுறான், கண்ணு ஐஸ்கிரீம் சாப்பிடுறான்னு சொல்லி நான் விட்டேன் பொறாமையிலே செத்துருவான்டான்னு சொல்லி கடையிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம யாக்சியும் ஹீரோ காரு கிட்ட போயிட்டு நான் கலர் சேஞ்ச் பண்ணி சொல்லி அவங்களும் இந்த இடத்த எந்த சொல்றாங்க உங்களுக்கே பிடிக்கும். அதை கேட்ட சீனியரும் வாயில ரத்த கக்கி எடையை படுத்துறா. அதுக்கப்புறம் நம்ம சீனியர் ஆம்புலன்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. இந்த விஷயம் ஒரு பெரிய நியூஸாவே ஆர்டிக்கலா போட்டுட்டு யாக்சி நியூஸ் சாங் நம்ம ஹீரோக்கு ஊட்டி விட்டாங்க. அதை பார்த்து சீனியர் மைக்க ஓட்டுட்டா சொல்லி நம்ம ஹீரோ பற்றி அவங்க எல்லாம் பேசிருக்க போயிட்டு நம்பக்கும் இல்லடா நிச்சயமா போட்டோ சாப்பிடனே அவனை போல லிங்க்ஸின் அவனை போல நாய்க்கெல்லாம் இப்ப நடக்குன்னு சொல்லி கடையிட்டு இருக்காங்க எல்லாரும் கமெண்ட்ல. அதே பக்கம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நைட்டு அந்த 12 சிறப்பு பார்த்தோம் நைட்டு அந்த அதை படி போட்டிருக்காங்கன்னா ஒருத்தன் 24 மில்லியன் கிஃப்டா கொடுத்துருக்காங்க ஒரு லைஃப் பாஃப்லாம பொண்ணுக்கும் சொல்லி எல்லாம் அதுபடி பேசிருக்க அப்படி எனக்கு பிள்ளை இருக்கும் அந்த லிங்க்ஸினுக்கு சம்பந்தம் இருக்கும் சொல்லி எல்லாம் பெரிய நியூஸா பேசியிருக்கு நம்ம ஹீரோக்கு நடந்தலாம். அதை கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மச்சான் நீராப்பா பெரிய நியூஸாவே இருக்க. அது மட்டும் இல்லாம ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உன்னை இன்டர்வியூ இருக்க வராங்க சொல்ல ஹீரோ வாய்ப்பில்லைன்னு சொல்லி வட்டான்னு சொல்லி ஹீரோ அங்கே ஓடி போயிடுறான். நம்ம யாக்சியும் லிங்க்ஸன் ஒரு பணக்காரனாவே இருந்தாமே கூட லோ ப்ரொஃபைல மெயின்டைன் பார்த்தேன். ஆனா இப்போ ஒன்னால இது பெரிய பிக் நியூஸாவே இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் ஓட்டப்புன்னு சொல்லி நம்ம லீவ் சாங்க பத்தி நம்ம யாக்சின் சொல்ல நம்ம லீவ் சாங்கும் என்ன நான் பண்ணாரா நீ பண்ண போய் தப்பு நீ தான் அவனுக்கு ஊட்டி விட்டு அந்த சீனியரை வாமிட் பண்ண வச்சு அதான் பெரிய நியூஸ் அனுப்பிச்சு சொல்லி அவங்க 2 பேருக்கு சண்டை போட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவும் நல்லவரை என்ன யாருமே ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு போனை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம சோச்சோனும் நானும் கொஞ்ச நேரத்துல உங்க ஊருக்கு வந்துடுவேன் நீங்க வண்டி என்ன பிக்கப் பண்ணி வைக்க முடியுமா சொல்லி அவங்களும் நம்ம ஹீரோக்கு மெசேஜ் போட்டிருக்க ஒரு போட்டோ அனுப்பி சரி நம்ம அவங்க பார்க்க போலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்க காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சோச்சோ வந்துட்டேன்னு சொன்னாலும் ஏர்போர்ட் ஆளை காணாம பார்த்துருக்கோம் சைல் சோன் கேட்கிறேன் இல்லை பட்டு நம்ம சோச்சோ ஒருத்தன் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கேன். நான் உங்களை பெரிய ஃபேன் என் கூட வாங்க சொல்லி அவனும் இழுத்துட்டு இருக்காங்க. அவங்களும் நான் வரலன்னு சொல்லி அவங்களும் வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்பயே நான் அவங்க பிடிச்சி இழுத்துட்டு இருக்கேன் கேட்க போறேன். அவங்களும் நீ யார் அதை கேட்கணும்னு சொல்ல போறேன் இந்த ப்ரொஃபைல் வச்சு பார்த்து நீங்க மிஸ்டேக்கியான் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டா அவனும் மிஸ்டேக்கியானா அப்படின்னு சொல்லி அவனும் சாக்கிறான். மிஸ்டேக்கியானா நம்ம ஹீரோ 2 மணி ஹேவ் பேர் வச்சிருப்பாங்க அதில் சுருக்கியான்னு சொல்லி வச்சிருக்காங்க. மிஸ்டேக்கியும் எனக்கு காப்பாற்ற ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்காங்க. நானும் நீங்க ரொம்ப வயசான பெரிய பணக்காரனா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எங்கவும் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க சொல்லப்போ நம்ம ஹீரோவும் சரி நீங்க என்ன லீன் சீனை கூப்பிடுங்க மட்டும் இல்லாம நான் நினைச்ச பக்கம் நீங்க ஆன்லைனோட ஆஃப்லைன் ரொம்ப அழகா இருக்கீங்க சொல்லப்போ அவங்களும் நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க சொல்றாங்க. அதுக்கு அவங்களோட பாண்டிங் ஏறோ உங்க பேர் வந்து லூசியா உண்மையான பேர் சோச்சுன்னா உங்களோட ஆன்லைன்ல இருக்க ஒரு பேரு இவங்க உண்மையா பேர் சொன்னீங்கன்னா அது உங்க வயல் நிச்சயமா இருக்கு. அதை சொல்லி பார்க்க டோன் எப்படி லூசியான் தான் வரும் லூசியா வச்சுக்கீங்கன்னா எங்க வயல வந்து அவங்களோட ஒரிஜினல் நேம். அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தனும் நீங்க வந்துட்டீங்க கூப்பிடுறேன் அவரை பார்த்த சோச்சோவும் சரி நீங்க இருக்கீங்க வந்திருக்கீங்க மிஸ்டேக்கா இவர் தான் எனக்கு லைஃப் இல்லாம அதிகம் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க சொல்ல போற அவரும் நான் இங்க கூட்டிட்டு போக வந்திருக்கேன் மட்டும் இல்லாம நான் எப்படி உங்களுக்கு டாக்ஸில போக விடுவேன்னு சொல்லி அவனு சொல்ல நம்ம ஹீரோ என்கிட்ட ஸ்கூட்டிக்குன்னு சொல்ல போற அதை கேட்டு அவங்க 2 பேரும் சாக்காயி நம்ம ஹீரோட்ட பேசி அவங்க வண்டியை கொண்டு வந்துறாங்க. ஸ்கூட்டி அடி ரோஸ் வைஸ் காரம் வச்சு கொண்டு வர அதை போட்டு பக்கத்து வண்டிக்காரன் சாக்காயிடுறாங்க. நம்ம சோச்சோவும் இவன் பார்த்தா 20s மாடல் தெரியும். அது மட்டும் இல்லாம இவனை கிளாஸ் எல்லாம் வச்சு பார்த்தா ரொம்ப சீப்பா வந்து இருக்கு. இவனா லைஃப் பஃப் நம்ம 20 மில்லியன் செலவு பண்ணாருன்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்க போறீங்க. அதோட நீ மிஸ்டேக்கையும் நீங்க ரொம்ப லோ ப்ரொஃபைல மீட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம சோச்சோக்கு உங்க கூட ஸ்கூட்டியில வர எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா அவங்க கார்ல வரக்கு ஒரே காரணம் அவங்க வச்சிருக்க லக்கேஜ்னால தான் மீ சொல்ல போற நம்ம ஹீரோவும் சரி எனக்கு புரியும் சொல்லி சொல்றான். இவனை உண்மையில அந்த சொல்லி அவங்க வச்சிருக்காங்க. அப்படியே அவங்க நினைச்சிட்டு இருக்கப்படி கார் இடத்துக்கு போயிட்டு அவங்க உள்ள போகப்படி அவ்வளோ இனிவான்னு சொல்லிட்டு அவங்களும் வரப்போ உள்ள இருந்தவங்களும் சோச்சு வந்துட்டாங்க சொல்லி அவங்க அப்படி பேசியிருக்கப்படி அவங்களும் நான் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ண அவங்க தேவைப்படியான்னு அது மட்டும் இவரை லைஃப் பார்க்கலாம் 20 மில்லியன் செலவு பண்ணிருக்கான்னு சொல்ல போறேன். நான் வந்து இவ எனக்கு மன்னிப்பு கேட்க அவரான் இந்த இடத்துக்கு கூட்டி வந்தா நினைச்சேன். ஆனா இங்க பார்த்தா இவரு கிஃப்ட் எல்லாமே இந்த இடத்துல இருக்காங்க. அப்படி வச்சு பார்த்தா நல்லா பிளான் போட்டிருக்கான்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரப்படி அங்க இருந்தவங்களும் சோச்சு என்ன சொன்னீங்க மிஸ்டேக் ஏன் வந்து உங்களை ஸ்கூட்டில வந்து பிக்கப் பண்ண வந்தாரா ஏர்போர்ட்ல சொல்ல போறாங்க. வந்து நிச்சயமா ஜோக் பண்ணா கொண்டு வந்திருப்பாரு. ஏன்னா 20 மில்லியன் லைஃப் நம்ம செலவு பண்ணக்கூடிய இவருக்கு ஒரு கார் கூட வாங்க முடியாதுன்னு சொல்லி அவங்க கேட்க போறேன். 20 பில்லியன் பாக்கெட் மணின்னா அப்பனா அவங்க குடும்ப சொட்டு குறைஞ்சபட்சமா 1 பில்லியன் இருக்கணும். இந்த ஊர்ல எல்லா ஃபேமிலி நல்லாவே தெரியும். அது மட்டும் மிஸ்டேக்கா நீங்க உங்க குடும்ப பேர் லின்னு சொன்னீங்க. ஆனா நான் லின்னுங்கிற பேர் இந்த ஊர்ல யாருமே இல்லைன்னு சொல்லி அவனு சொல்ல போறேன். அங்க மற்ற பணக்காரங்களை நம்ம ஹீரோ பார்த்து ஃபேக் அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோ கலாச்சிட்டு இருக்க போறீங்க. நம்ம சோச்சு நம்ம ஹீரோ பார்த்து
சொல்லப்பட்டு நான் வரவில்லை போனை செக் பண்ணி பார்த்தேன். அதுல இவரன் 2 ஹார்மனி நல்லா தெரிஞ்சு. அது மட்டும் இல்லாம இல்ல வச்சு போட்டு இவர் எமனா ரிவெஞ்ச் பண்றாரு. ஏன்னா சில பணக்காரங்களுக்கு மேலே ரொம்ப திமிரு பிடிச்ச பர்சனாலிட்டி இருக்கும். ஹாப்பி தான் இவரு இருக்காரு போல. ஆனா இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா இவர் எனக்கு வெறும் ஒரு பிக்கி பேங்க் மட்டும்தான். எனக்கு இருக்கிற ஒரே கவலை என்னன்னா இவர்கிட்ட பணம் இல்லாம போனாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து என்ன மன்னிச்சிருக்காங்க. அவங்க எமன் ரொம்ப கேரிங்கா இருக்காங்க. அதனால தான் அவங்ககிட்ட போய் பேசியிருக்காங்க சொல்லி அவங்களும் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற ஒரு நாட்டுல லின் ஃபேமிலி ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலி சேர்ந்த யங் மாஸ்டரா நீங்க சொல்லி கேட்கப்பறம் ஹீரோவும் இதை பாட்டு எனக்கு சப்போர்ட் பண்ற மட்டும் பேசினாலும் கூட ஆனா மேல அப்படிலாம் இல்ல. இவன் ஐடென்டிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு சொல்ல போறேன். நான் ஒன்னும் அந்த லின் ஃபேமிலி சேர்ந்தோம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்களும் என்கிட்ட அதிகமா பண்ணாங்க சொல்ல போற. அதை கேட்ட இன்னொருத்தரும் தம்பி நீ ஏன் பண்ணும் ஆட்டி பண்ணிட்டு இருக்க, நீ வச்சிருக்க பணம்லாம் வெறும் லாட்ரி டிக்கெட் எல்லாம் வந்துச்சு சொல்லப்ப அவங்களும் கலாச்சிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஆமா நீங்க அந்த ஃபேமிலி ரொம்ப உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னு அவங்கள்ட்ட கேள்வி கேக்குதா, நீங்க எப்பயும் எந்த கார் யூஸ் பண்ணுவீங்க, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட எத்தனை சூப்பர் கார்ஸ்னு இருக்குன்னு கேட்க நம்ம ஹீரோ என்கிட்ட எந்த காருமே இல்ல அப்படின்னு சொல்லி சிச்சோ உனக்கு என்ன வேணுமா காரை பிடிக்கணும் உனக்கு கார் வாங்கிட்டேன் சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல போறாங்கன்னு என்ன எடக்கல்ல போய் வாங்கிட்டு போறியான்னு சொல்லி ஹீரோ எல்லாம் கிண்டல் அடிச்சிருக்கேன் திருப்பியும். அதுக்கு அவங்க எனக்கு பிடிச்ச ஃபெரான்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வந்தீங்கன்னா அதுக்கான ஈக்குவல் கிஃப்ட் அவங்க தரேன் சொல்லி சொல்றாங்க. அப்ப எனக்கு சொல்ல போறேன் உங்களுக்கு பாயிண்ட் கம்மியா வருது, அதை மைனஸ் சொல்ல போறேன். அதை பண்ண ஹீரோவும் என்னடா நீ இப்ப நல்ல விதம் பேசினா கூட நீங்க வேணா ரொம்ப சந்தேகம் நான் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி அவன் ஹீரோ நினைச்சிருக்கான். சரி நான் கார் வாங்கிட்டு வரேன் சரி ஹீரோ கிளம்ப. அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு காமிக்கிறாங்க. அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க அங்க இறக்க அவனுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா ஃபேக்கா சொல்லிட்டு இருக்க அவங்களும் நானும் டெவலம் மேல நம்பிக்கை வச்சுட்டேன் போல. ஆனா ஃப்ராட் இப்பெல்லாம் நினைச்சிட்டு அவங்களும் இருக்காங்க. அப்படி அங்க நின்று இருக்கப்ப எல்லா கண்ணையும் கூசுது. என்ன பார்த்தா ஹீரோன கார்ல வாங்கிட்டு படி இருக்கா. அதுக்கப்புறம் யாரை பார்த்துலாம் சாக்கிட்டு இருக்கப்ப ஹீரோவும் நான் வெறும் ஒரு காரை வாங்க போறேன். ஆனா இவர் தான் எல்லா காரையும் கொண்டு போங்க இவங்க எது பிடிச்சிருக்கோ அவன் வாங்கிக்க சொன்னாரு அப்படி சொல்லி ஹீரோ சொல்ல பக்கம்னாலும் எல்லாம் பரவாயில்ல எங்க கம்பெனி சர்வீஸ் எல்லாமே நாங்க கஸ்டமர் கிட்ட மட்டும் எல்லாம் பண்ணோம் சொல்லிட்டு அவரும் அது மட்டும் இல்லாம அவங்க அசட் எல்லாம் டிராகன் பேங்க் பிளாக் டைமண்ட் கார்ல வெரிஃபை பண்ண பார்த்துருக்குன்னு சொல்லி அவனும் சொல்ல. ஏன்னா டிராகன் பேங்க் பிளாக் டைமண்ட் கார்டு அந்த கார் வேணும் அவங்களுக்கு சொட்டு முடிவு கொஞ்சம் அதிகபட்சமா 1 பில்லியனுக்கு மேலே ஆச்சிருக்கணுமே சொல்லி எல்லாம் ஸ்டாக் ஆகிட்டு இருக்க போறீங்க. நம்ம ஹீரோவும் நீங்க கேட்ட ஃபெராரி காரோட மாடல் ரொம்பவும் சீப்பா இருந்துச்சு. ஏன்னா வெறும் 15 மில்லியன் தான். அதை எப்படி நான் உங்கள்கிட்ட தரேன் அப்படி சொல்ல போறாங்க சீப்பான்னு சொல்லிட்டு. அதனால ஸ்டோருமே இருந்த ரொம்ப காஸ்ட்லியான காரான ஃபெராரி எல்எஃப் உங்களுக்கு நான் தரேன் சொல்லி சொல்ல போறேன். நம்ம ஹீரோ காரை நீட்டி அந்த காசை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன். எவ்வளவு 32 மில்லியன் யுவான். என்ன உண்மையாலே கார் வாங்கிட்டு அது மட்டும் காரை விலை 30 மில்லியனுக்கு மேனியான்னு சொல்லி அவங்களும் சாக்காக போறேன். ஏன்னா 30 மில்லியன் 2 நாள்ல 50 மில்லியன் செலவு பண்ணிருக்காரு. வெறும் பாக்கெட் மணியா இவர் ரிசோர்ஸ் எவ்வளவு டெரிஃபைங்கா சொல்லி அவங்க சாக்கிட்டு இருக்க போறேன். இவர் வச்சு என்ன ஜோக் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இதுக்கு மேலே இவரை பத்தி தப்பா ஏதாச்சும் பேசினே ஒன்று சம்மடி கேட்டுன்னு சொல்லி அங்கன்னா கிடையாது இருக்காங்க. நீங்க உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுக்காக கார் வாங்கி தரீங்க. ஆனா உங்களுக்கு ஏன் கார் வாங்கலாம் சொல்லி அவங்க கேட்கப்ப நம்ம ஹீரோவும் உங்க ஸ்டோரூம்ல இந்த ரொம்ப காஸ்ட்லியான காரணம் ஆயிட்டான். அதனால எனக்கு இன்னொரு ரொம்ப காஸ்ட்லியான கார் தேவைப்படும் சொல்லி மனுஷங்க எங்க கிட்ட அந்த காரணம் எல்லாரும் இருக்குன்னு சொல்லி அவனு சொல்றாரு. மிஸ்டர் கேன் உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா இந்த ஃபெராரி எல்எஃப்ங்கிற என்னோட கனவும் காருக்கும் நான் எதிர்பார்க்கவே நீங்க வாங்கி தருவீங்க சொல்லப்போ நம்ம ஹீரோவும் ரொம்ப கம்மியான பண்ணலாம் சொல்றான். நம்ம ஹீரோவும் இவர் என்கிட்ட அட்வான்டேஜ் எதுவுமே எடுத்துக்கல. ஏன்னா நான் இவட சொல்லிட்டு ஏற்கனவே நீங்க எனக்கு எது வாங்கி தருவீங்க அவளுக்கு ஈக்குவலான பிரைஸ் இருக்குன்னு வாங்கி தருவேன். நான் அவர் என்கிட்ட கேட்கவே சொல்லி அவங்களும் நினைச்சிருக்காங்க. அங்க இருந்தவங்களும் எங்களும் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நாங்க நீங்க யாரும் தெரியாம பேசுறேன்னு சொல்லி மனுப்பி கேட்டிருக்காங்க. அவரும் நீங்க ரொம்ப லக்ஸரியஸான கார் வாங்கின ஐடியா இருக்குன்னு நான் ஒரு கார் சேல்ஸ் கம்பெனி வச்சிருக்கேன். அந்த கம்பெனில எனக்கு எல்லாமே லக்ஸரியஸான கார்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க உங்களுக்கு எந்த கார் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க அப்படி வாங்க வந்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் போட்டுறேன். ஏன்னா அது நான் மனுப்பி கேட்கிற விதத்துல இருக்கும் சொல்லி அவங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்களும் போட்டு அங்கிட்ட துரத்தி விட்டு நீங்க என் கூட கார் ஓட்டு வரீங்களா சொல்லி கேட்கறாங்க. நம்ம ஹீரோ சினிமா கார் ஓட்டு தெரியுமா கேட்கிறேன். நீங்க என்ன கிஃப்ட் எனக்கு தெரியுங்களோ அதுக்கு ஈக்குவலான பிரைஸுக்கு என்ன கிஃப்ட் உங்களுக்கு தானே நான் சொன்னேன்ல. அதான் நீங்க கொடுத்த கிஃப்ட் ரொம்ப பெருசா இருக்கு. அதை என்னால ஒரிநத்தை தர முடியாது. அதனால உங்களுக்கு நான் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துறேன். அதுக்கான ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் சொல்லி அவங்களும் காரணம் சொல்றேன். ஓ அப்படியான்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ளேயும் நான் இங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க இங்க சொன்ன காப்பாட்டேன்னு சொல்லி ஹீரோவும் வண்டியில கிளம்பி ஏறிட்டா. அதுக்கப்புறம் காலில் பார்த்தேன் அவங்களும் மிஸ்டேக்கே நீங்க என்ன காலில் உங்க பேரை எழுதுங்க சொல்லி அவங்களும் ஒரு பேனா கொடுக்க நம்ம ஹீரோ தூக்கி பார்த்தேன். அல்ல என்ன மன்னிச்சுங்க சொல்லி எழுதி இருக்கு. இது நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வச்சிருக்கேன். ஏன்னா இதுக்குமா நான் தரக்கூடிய மற்ற இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு இது ஒரு நோட்டீஸா இருக்கும் நான் பண்ண தப்புக்குன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு உங்க போடணும்னு சொல்லப்போ ஹீரோவும் இது எனக்கு போகணும் சொல்லி சொல்லிட்டு போனா. அதுக்கப்புறம் அவங்களும் நான் இவ போறேன் எனக்கு மிஸ்டேக்கியான்னு இது பக்கமா ஒரு ஃபெராரி எல்எஃப் கார் எனக்கு கிஃப்ட் தரசி அவன் சொல்லிட்டு இருக்க போய் கமெண்ட்லயும் இந்த ஃபெராரி காரை பார்த்தா வெறும் 2 மில்லியன் தான் வரும் போல சொல்ல போறேன். இன்னும் கமெண்ட் காணணும். ஏன்னா 2 மில்லியனா இந்த கார் விலை 30 மில்லியன். ஏன்னா ஃபெராரி எல்எஃப்னு சொல்றாங்க. அவன் இன்னொருத்தனும் மிஸ்டேக்கியா சோச்சோ தூக்கிட்டு போறான்னு சொல்லி அவனும் கிடையாது இருக்கீங்களா. மிஸ்டேக்கே நான் மட்டும் கேட்கணும். நிறைய பணக்காரங்க சேர்ந்து ஒரு குரூப் அமைச்சிருக்காங்க. குரூப்ல நீங்க சரி இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம பணக்காரங்களா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறாங்க சொல்லி சொல்ல போறேன். நம்ம ஹீரோ சரி நான் குரூப் அனுப்பிடுங்க நான் சேர்ந்துக்கேன் சொல்றேன். சரி மிஸ்டேக்கே நான் உங்களுக்கு நாளைக்கு அந்த குரூப்புக்கான லிங்க் உங்களுக்கு அனுப்பிவிட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு போன் வர டே நாளைக்கு ஹைஸ்கூல் ரீயூனியன் இருக்குன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம நம்ம கூட ஹைஸ்கூல்ல படிச்ச அதாவது லிட்டரேச்சர் பசங்க ஃபிளவர்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணான
சியா யூக்ஸோன் அவங்களும் வராங்கன்னு சொல்லி சொல்ல நம்ம ஹீரோ அவங்க நினைச்சு பார்க்கலாம். சரி நாளைக்கு நான் வந்துட்டேன் சொல்லி ஹீரோ காலையில ஸ்கூட்டி எடுத்துட்டு வரப்போய் இவ்வளவு பெரிய பில்டிங் சொல்லி வந்துருக்கான். மச்சான் இங்கிட்டு வரேன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லப்போ நம்ம ஹீரோ வண்டி நல்லா வரலன்னு சொல்லப்போ ஹீரோ வண்டி மக்கள் பண்ற. அதுக்கடுத்து ஹீரோவும் அப்படியே நம்ம ஹீரோக்கு நேற்று என்ன நினைச்சேன் அமைக்கிறாங்க, அந்த வண்டியை நம்ம ரோஸ் வைஸ் காலம் கொண்டு பார்த்தீங்கன்னா ஜாவோ அவர் தான் கீழே இருக்க போற அந்த வண்டியை ஒடிச்சிருப்பாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் அந்த ஜாவோ பையன் அடுத்த தான் இருக்கு காசும் ஒரு குளம் சொல்லி ஹீரோ வேப்பா இருக்கப்படியே பக்கத்துல ஃப்ரெண்டும் ஜாவோ நிச்சயமா ஏதாச்சும் முடிவிட்ட கடைக்காரன் பேரா இருக்குன்னு வச்சிருக்கேன். ஜாவோங்கிற ஒரு பெரிய பணக்காரன் கூட அந்த இடத்துக்கு ஓட்டேன் காலைல வர என்னப்பா லிங்க்ஸ் ரொம்ப நாளா ஆச்சு பார்த்தேன்னு சொல்லி அவனும் சொல்றேன். அதுவும் நீ என்ன ஸ்கூட்டிலே வந்திருக்கேன்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு ஐயோ நான் மறந்தே போயிட்டேன், இந்த ஹோட்டல்ல ஸ்கூட்டி எல்லாம் இப்ப இருக்க பார்க்கிங் ஸ்பேஸே இல்ல, அது மட்டும் இல்லாம நான் நினைச்சு கூட பார்க்கல மட்டும் ஸ்கூட்டில யாராச்சும் வராங்கன்னு சொல்லி அடுத்த வாட்டி சரி பண்ணிக்க சொல்லி அவனும் சொல்லிட்டு ஹீரோ கலாச்சிட்டு இருக்க போறீங்க. அதுக்கப்புறம் அவனு கார் ஓட்டுறதுக்கு அப்புறம் அங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை அப்படி புகழ்ந்து பேசியிருக்காங்க. எப்பயும் போல நீ அவ்வளவு பியாரு இவ்வளவு பியாரு அப்படின்னு சொல்லி அவன் புகழ்ந்து பேசியிருக்காங்க. எனக்கும் சைட்ல கூட நம்ம ஹீரோவும் நேரம் அப்படியே பக்கத்துல பாக்க பண்ணின்னு சொல்லி சொல்லிட்டு போறேன். நம்ம ஹீரோக்கு யாக்சி கிட்ட போன வர யாக்சியும் இன்னைக்கு நீங்க எங்களோட சாப்பிட கேட்க அப்புறம் ஹீரோ சாரி இன்னைக்கு என்னால வர முடியும், இன்னைக்கு நான் ஹைஸ்கூல் ரீயூனியனுக்கு வந்திருக்கேன் சொல்றேன். அவங்களும் சரி நாளைக்கு நீங்க வரீங்க கேட்க நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு சரி நீங்க நல்லா உங்க உடம்பு பாத்துங்க நல்லா தண்ணி குடிங்க சொல்லி சொல்ல போறேன். அவங்ககிட்ட நம்ம ஹீரோ கிட்ட பாயிண்ட் ஆரம்பிக்கிறேன். நம்ம ஹீரோ கிட்ட அவங்க கொண்டாட்ட கம்ப்ளீட் ஆகி நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவர் தண்ணி குடிக்க சொன்னால அவங்க ஆத்மா பாயிண்ட் அடிக்கிறேன் எவ்வளவு பிடி சொல்லி ஹீரோ அவனை பார்த்துருக்க அப்புறம் நம்ம ஹீரோக்கு 6 மணி பாயிண்ட் லெவல் போயிடுது. அதுவும் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் லெவல் 1ல வந்துருப்போம். இப்ப ஹீரோ எல்லாத்தையும் லெவல் 2க்கு போறான். நம்ம ஹீரோவும் சரி இப்ப நம்ம ஸ்கில் கிடைக்காம பார்க்க சொல்லி ஹீரோ சுட்டி வர நம்ம ஹீரோ ஸ்கில் கிடைக்குது. ஸ்கில்லாம் பார்த்தா நம்ம ஹீரோவும் என்னடா எல்லாம் இப்படிப்பட்ட ஸ்கில்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சாக்க இருக்கு. அந்த ஸ்கில்லை பத்தி நம்ம வரக்கூடிய எபிசோட் பார்க்கலாம். சரி நம்ம ஹீரோ அப்புறம் பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம காரு கூட வாங்கணும், ஏன்னா என்னடா இருந்தாலும் என் பாட்டு சொல்ல எனக்கு கடுப்பு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு உள்ள போறேன். உள்ள பார்த்தா ஹீரோ இந்த காரை என்ன பண்ணிச்சு நீ வந்துட்டியான்னு சொல்லி அவரும் சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம கேட்கணும்னு நினைச்சேன் சியா ரொம்ப பணக்காரங்களா கேட்க போறேன். அவரும் நீங்க நல்லா தெரியும் உங்க தெரியாது. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப ரிச்சான ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி ரொம்ப பழமையான ஃபேமிலி, அதனாலே அவங்க நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதனாலே அவங்க கொஞ்சம் ரோப் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க சொல்லி சொல்ல போறேன். சுட்டி அந்த பொண்ணை பத்தியும் அவரை பத்தி பெருமையா சொல்லிட்டு நிச்சயமா அவங்க ஜோடியா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பணக்கார பையனை பத்தி. அதுக்கப்புறம் இவங்க பேசியிருக்காங்க சியா யாக்ஸோனே வந்துடுறாங்க. அவங்க வந்தோடனே சாரி லேட்டா வந்திருக்கேன் டிராபிக் ஜாம் லைட் ஆயிடுச்சு சொல்லிட்டு அவங்களோட எபிசோட் வந்திருப்பாங்களே அவங்க வர பாட்டு அமைக்கிறவும் என்ன அழகையும் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சிஸ்டம் 94 பாயிண்ட் தர நம்ம பணக்கார பையன் இங்கே ஒன்றா கலங்க சொல்லப்போ பக்கத்துல இருக்கிற 2 பொண்ணுங்க இருக்காங்களே அதை போட்டு அவனும் கடுப்பாயிட்டு அப்புறம் நம்ம ஹீரோ இங்க இருக்க இடம்னு சொல்லி ஹீரோ கூப்பிடுறேன். அவங்களும் என்ன லிங்க்ஸின் நல்லா இருக்கீங்க கேட்க நம்ம ஹீரோ இன்னைக்கு இன்னும் என் பேர் நாப்பு வச்சுங்க கேட்க என்னோட கிளாஸ்மேட் எல்லாட்ட போய் நல்லா நாப்பு வச்சுங்க அவங்க சொல்றாங்க. அப்படியே நம்ம ஹீரோக்கு லேஸ் பாண்டிங் ஆயிர சுட்டினவங்க நம்ம ஹீரோ கூட கந்த பாட்டு கடுப்புல இருக்கப்படி நம்ம பணக்கார பையனும் உன விட மாட்டேன்னா சொல்லி அவனும் கடுப்புல இருக்கப்படியே நம்ம லிங்க்ஸின் என்னாச்சு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு வரல, நீ கூட 3 வருஷம் பொண்ணு பின்ன சுட்டி இப்பெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டா கூட ஆக்கியிருக்க, அப்ப இருக்க கூடிய இருந்தா கொஞ்சம் ஜாலியா இருந்திருக்கும் சொல்லப்போ நம்ம ஹீரோவும் நாங்க நேற்று பிரேக்அப் பண்ணிட்டோம் சொல்றேன். அதை கேட்டவங்களும் என்ன இப்படி சொல்ற யூக்ஸான் பக்கத்துல இருக்கறனால நீ இப்படி போய் சொல்றிய பிரேக்அப் பண்ணிட்டோம் சொல்ல போற பக்கத்துல மற்ற பொண்ணுங்களா நீ அனுச்சுக்க பக்க லிங்ஸ் நீ இப்படி இருப்போன்னு போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணுங்களும் நம்ம ஹீரோ போய் தப்பா பேசியிருக்க போற உண்மையா சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றேன். யூக்ஸாங்கிட்டே -1 பாயிண்டாக நம்ம ஹீரோ கடுப்பாயிடுறேன். அதுக்கப்புறம் சரி விடுங்க அங்க இருக்க பெயிண்டிங் நல்லா இருக்கான்னு சொல்லி நம்ம யூக்ஸான் கேட்க போறேன். அவங்களும் பார்த்துட்டு பேரிங்கிட்ட போக போறேன். அவன் கிட்ட வந்துட்டு உன இடம் என்னன்னு நான் தெரிஞ்ச இந்த குலிங் சீன் அது மட்டும் நீ இப்படியே யூக்ஸான் பழகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் கிராஜுவேட் ஆகி எந்த கம்பெனில வேலை செய்ய முடியாத அளவுக்கு ஒன்று ஆக்கி போடுவாங்க சொல்லி அவரும் மேற்கிட்டு போன நம்ம ஹீரோவை. அதுக்கப்புறம் அவனும் நம்ம யூக்ஸான் இம்ப்ரெஸ் பண்ணக்காக போய் பெயிண்டிங்கை பத்தி அப்படியே பேசிட்டு இருக்கப்படியே அவங்களும் நினைச்சு பார்க்கல உங்களுக்கு என்ன பிடிக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அவனும் ஆமாம் சொல்லிட்டு மனசுக்குள்ளேயும் நான் யூக்ஸானுக்கு என்ன பிடிக்கும் தேடி கண்டுபிடிச்சு நாங்க வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம எனக்கு பெயிண்டிங்ஸ் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் மேல சொல்லி அவனும் மனசு வச்சுட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்ண பெயிண்டிங்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் நானும் ஒன்று பார்க்கலாம் சொல்லி ஹீரோ கேட்க போறேன். நம்ம ஹீரோட்ட 3 ஸ்கில் கிடைச்சிருக்கும். ஒரு ஸ்கில் அப்படியே சொல்லி இது மட்டும் லிரிக்ஸ் பழங்கட்ட சின்ன பெயிண்டிங்ஸ் எல்லாம் அப்படியே பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கில் நம்ம ஹீரோ கிடைச்சிருக்கோம். சரி நான் படுறேன்னு சொல்லி பணக்காரன்னு சொல்லி மனசுக்குள்ளேயும் இந்த நாய்க்கு நான் இதை போய் தெரிய போன்னு அவனு மனசு நினைச்சிட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட பார்த்துருக்கப்படி அவன் பணக்கார பையனும் என்னப்பா லின்சின் உன் தெரிஞ்ச சொல்லாம இந்த பெயிண்டிங் பற்றி அவரும் கேட்க போறேன். அந்த ஸ்கில்லை நம்ம ஹீரோ ஆக்டிவேட் பண்ணிடுறேன். அதுக்கு ஹீரோ ஃபேக்குன்னு சொல்றேன். அதுக்கான நம்ம ஹீரோ நிறைய விஷயம் சொல்லுவோம், அதெல்லாம் கடைக்கு தேவையில்லை, நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். சாங் இது சொல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலுமே கூட உன்னை ஏமாட்டிட்டாங்க, இது ஒரு ஃபேக்கு சொல்ல அவனு ஷாக் ஆயிடுறேன். ஏன்னா விளையாண்டுட்டு இருக்கிய சோசியல் மீடியால இருக்கக்கூடிய 2-3 வீடியோ பார்த்துட்டு அப்ரேசல் டெக்னிக்கல் நீ கத்துக்கிட்டியா, நீ சொல்ல நம்புவானு கேட்கப்பட்டு சுட்டினவங்களேன் ஆமா சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குமே யூக்ஸான் கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோ சொன்ன கருத்துன்னு பார்த்து ஆமா இந்த பெயிண்டிங் ஃபேக்குன்னு அவங்க சொல்ல அதை பார்த்து எல்லாம் ஷாக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்க 2 பேர் பார்த்துக்க அவங்க
அவங்களும் நான் எதிர்பார்க்க கூட இல்லை நீங்க இவ்வளவு ப்ரொஃபஷனல் நாலேஜோட இருப்பீங்கன்னு. சின்ன வயசுல இருக்க வந்து எனக்கு ஒரு கஷ்டமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா நம்ம கண்ட்ரிஸ் பழங்கால ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஃபாரின் கண்ட்ரிஸ் இருந்தவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட எல்லாம் நம்ம நாட்டுக்கு நான் திரும்பி கொண்டு வரணுக்காகவே அப்படியே சொல்ல அந்த பெயிண்டிங் ஆர்ட்ஸ் பற்றிலாம் நான் நிறைய படிச்சேன் சொல்லி ஹீரோ சொல்ல. ஏன்னா திரும்பி கொண்டு வர அப்படி அதெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லி நம்ம பணக்கார படிச்சு ஃபேங்கும் கேட்க நம்ம ஹீரோவும் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம பணத்தை அதிகமாக சொல்ல போனா ஈஸியாக கொண்டு வரலாம் சொல்ல போறேன். அதை கேட்டு அங்க எல்லாமே சரி உண்ணும் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம யூக்ஸானும் எனக்கும் சின்ன வயசுல பல கனவு இருந்துச்சு, ஆனா வெறும் கனவாவே போச்சுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போ. அதை கேட்டு அவங்க சிரிப்புலாம் அடுக்கி வச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ 2-3 தட்டு விட்டு எழுத்துற. அதுக்கப்புறம் அவங்களும் போயிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல ரெக்காடுறாங்க. அதை பாட்டு சாங்கும் திருப்பி அவங்க வச்சு பக்கத்துல ரெக்காடுறாங்களா சரி. அவங்க கருப்புல இருக்க போய் சாங்கும் நம்ம ஹீரோ மேல செம்ம கோவத்துல இருக்கான். ஏன்னா யூக்ஸான் என்ன என்கிட்ட பிரிக்க பக்கியா, அது மட்டும் உனக்கும் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் என்ன அவங்க காமிக்கிறான் சரி. அதுக்கப்புறம் அவங்க சாப்பாடு நேரம் வந்துடுறேன். அவங்க என்ன சாப்பிடையா என்று பார்த்து கல்யாணம் சொல்லப்போறேன். அவனும் நான் தான் இங்க கூடிய ஸ்பெஷலான செஃப்பை வச்சு நான் எல்லாம் செய்ய சொன்னேன்னு சொல்லி அவனும் சொல்ல நம்ம ஹீரோ சரி என்ன இருக்கு பார்க்க பண்ணு மட்டும் தான் கேட்க போறேன். ஃப்ரெண்டும் மச்சான் ஸ்பெஷலா பண்ணா இருக்கும் மச்சான், ஏன்னா இதை சமைச்சு அவ்வளவு பேர் செஃப் மச்சான் சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இதை பார்த்தா சானா பண்ணு மட்டும் எனக்கு தெரியுது, நிச்சயமா அந்த ஃபேங்க் பையனை ஏதாச்சும் பண்ணி விட்டுப்பான் சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிருக்க அப்புறம் அந்த ஃபேங்க் பையனும் என்னப்பா லிங்ஸின் அந்த பண்ணு நல்லா இருக்கா, இது அந்த செஃப்பால செய்யப்பட ஸ்பெஷல் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஓட்டிட்டு இருக்க அப்புறம் டக்குனு அவனும் சாக்காரு. என்ன பண்ண ஹீரோ பேச கண்டுக்க கூட இல்லை. நம்ம ஹீரோ அவங்ககிட்ட என்ன பேசியிருக்கேன்னா தட்டில இருக்க அந்த கோட்டிங் எல்லாம் இப்படி கொடுத்துருக்காங்க, அப்படி என்ன மட்டும் டிசைன் எல்லாம் சொல்லியிருக்க அப்புறம் உங்க நாலேஜ் வந்து என்னோட டீச்சர் ஈக்குவலா இருக்கு, அதை தட்டி வேணுமே அப்ளேஸ் பண்ண அப்புறம் நீ உங்களுக்கு நான் கூப்பிடுறேன், நீங்களும் என்னோட டீச்சரும் அப்ரேசல்ல ஒன்னா சேர்ந்து பண்ணி பாருங்க சொல்லி அவங்க நம்ம ஹீரோ இன்வைட் பண்ண. அதை பார்த்து அந்த வாங்க சாக்காவ நம்ம ஹீரோ செல்லுக்கும் அந்த பணக்காரங்க குரூப்புக்கான லிங்க் வந்து நம்ம ஹீரோ அவர் சொன்ன குரூப் பற்றியா வந்துருச்சு போலாம் சொல்லி ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஹீரோ சரி நம்ம பணத்தை நம்ம செலவு பண்ணி பார்க்கலாம் சொல்லி அனுப்பினா அது போல. ஏன்னா ஹீரோ பொண்ணுகிட்ட மட்டும் சொல்ல முடியும். அதனால நம்ம ஹீரோ சரி இதை ஏதாச்சும் பொண்ணு கிடைக்காம நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு பணத்தை அனுப்பிவிடுறேன். நம்ம ஹீரோ நான் 18 மில்லியன் அனுப்பிவிட்டுருக்கேன், இது வந்து நான் குரூப்ல வந்திருக்காக நீங்க ஒரு ட்ரீட் வச்சுக்கோங்க, ஏன்னா என்ஜாய் பண்ணுங்க சொல்ல. அது அவங்க கேட்டாங்களாம் மிஸ்டேக்கே நீங்க வேற லெவல்னு சொல்லிட்டு இருக்கப்பயே இந்த குரூப்ல இருக்க சில பேர் நம்ம ஹீரோ இருக்க அந்த ஹோட்டல் அந்த டாப் ஃப்ளோர்ல தான் இருக்காங்க. அதை நம்ம ஹீரோ கூப்பிடுறேன். நம்ம ஹீரோ சரி சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்களும் நானும் பக்கத்துல தான் இருக்கேன், ஃப்ரீ டைம்ல நானும் மிஸ்டேக்கே நான் பக்கம் வரேன்னு சொல்லி எல்லாம் வரவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த குரூப்ல நம்ம ஃபேங்க பையன் இருப்பான்ல அவனும் மிஸ்டேக்கே நீங்க மட்டும் வந்தீங்கன்னா நீங்க எது வேணும் வாங்கிக்க, அதுக்கான பில்லை மட்டும் நான் கட்டிடுறேன்னு சொல்லி அவனு சொல்ல நம்ம ஹீரோ எதுக்குன்னு கேட்கிறேன். அதுக்கு நம்ம ஃபேங்கும் அதுவா மிஸ்டேக்கே நான் வந்து நாங்க இப்ப மற்றவங்களுக்கு விருந்தோபல் காமிப்போம்னு சொல்லி அவனு சொல்ல ஹெலின்சின் நான் போயிட்டு பணக்காரங்களாம் மீட் பண்ணிட்டு நான் எவ்வளவு பேர்லாம் காமிக்க போறேன்டா, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுலாம் போயிட்டு உன்னை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்லி அவரும் ஒரு பிளான போறேன். அவரும் மிஸ்டேக்கே நமக்கு அப்புறம் மிஸ்டேக்கே என்னாச்சு உங்களை பார்த்தா கொஞ்சம் மூடு நல்லா இல்லை போலாம் சொல்ல போல. அதுவும் என் கூட பிடிக்க ஓட்டேன் சும்மா நோண்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பற்றி அவரும் கம்ப்ளைண்ட் பண்ண. அவரும் போய் நம்ம ஹீரோவே போயிட்டு இந்த ட்ரெயின் டேபிள் பண்ணுவேன்னு சொல்லி அடிக்க மட்டும் அவங்க சுற்றி இருக்கும்ல. இனிமே உனக்கு இந்த ஊர்ல எந்த வேலையுமே கிடைக்க மாட்டோம் பண்றான்னு சொல்லி அவங்க எல்லாம் ஹீரோ திட்ட மாட்டோம் இப்படின்னு சொல்லி நம்ம ஃபேங்க ஹீரோண்டா ஏன் தெரியாம சொல்லி ஒரு மரண மாசம் முக்க பிளான போட்டுட்டு இருக்கேன். சரி எல்லாம் சாப்பிட்டீங்க, நாம இன்னைக்கு காலக்கு டாப் ஃப்ளோருக்கு போயிட்டு நான் உங்களை எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்ச என் ஊர்ல டாப்பான பணக்காரங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போறேன். பாருன்னா போறேன் நிச்சயம் நீங்க உங்ககிட்ட கனெக்ஷன் ஏற்படுத்திக்கலாம் சொல்லி சொல்ல போறேன். நீ அப்படியா நீ வேற லெவல் தான் சொல்லி அவனை பாட்டு பேசியிருக்க அப்புறம் அப்படியே அவங்களும் வந்துடுறாங்க. அங்க போயிட்டு அவனை கை கொடுத்து பேசியிருக்க அப்படியே அவங்களும் பேசியிருக்காங்க. அப்படியே பசங்களாம் நினைச்சு பாக்குற ஃபேங்கு நம்மள பணக்காரங்க மீட் பண்ணாக்க கூட்டி வந்திருக்கான்னு சொல்லி அவனும் பேசிட்டு இருக்க போறேன். ஃபேங்கும் நம்ம யூக்ஸான இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க அவரும் என்ன அவங்க அப்பா நல்லா இருக்காங்களா சொல்லி கேட்கறாரு. நல்லா இருக்காரு, உங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் சொல்லி அவங்க சொல்ல எக்ஸ்கியூஸ் மீ சார் கொஞ்சம் உங்க கூட வந்த ஸ்டூடெண்ட் வந்து இங்க இருக்க காஸ்ட்லியான வைன் ஆர்டர் பண்ணிருக்கான்னு சொல்லி சொல்ல போற. என்ன இல்லைங்க பைத்தியமாடா, நம்ம ஃபேங்க் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும் கராக்கி கூடி வந்திருக்கா, அதுவே எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப இருக்க போல நீ ரொம்ப காசுல வைன் ஆர்டர் பண்ணிருக்கிய அப்படி சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்க அப்புறம் என் ஹீரோ அல்ல பரவாயில்ல நீங்க ஒருத்தர் இன்வைட் பண்ணிருக்கா சொல்லி ஹீரோ சொல்ல அது வேற இல்லை ஃபேங்க நம்ம ஹீரோவை இன்வைட் பண்ணிருப்போம், ஏன்னா நம்ம ஹீரோன கியான்னு அவருக்கு தெரியல. அப்ப சரிங்கடா அந்த வைன் பாட்டில அப்படியே ஓப்பன் பண்ணுங்க சொல்லப்போ மனசுக்குள்ளேயும் இதான கரெக்டான சொல்லி இப்ப ஓப்பன் பண்ணி வச்சு அது மட்டும் இல்லாம இந்த விலை வந்து 2,50,000 ரூபாய். உனக்கு தெரிஞ்ச லோக்கல் பணக்கார ஃப்ரெண்ட்ஸால கூட இது வாங்க முடியாது. அப்ப இருக்கப்ப நீங்க வாங்கி தெரியுமா எப்படின்னா உனக்கு பெருமா சொல்லு என்னோட அங்கிள் கூட ஒரு மைண்ட் வச்சிருக்காரு, அல்ல உனக்கு வேலை வாங்கி சரி ஹீரோ கேட்க போறோம். ஹீரோ 2,50,000 சொல்லி ஹீரோ சொல்ல போறேன். அதை கேட்டவனும் இன்னும் நீ நல்லா கூலான நடிச்சிட்டு இருக்க, எப்படின்னா நீ பில்லு கட்ட போற நீ கஷ்டப்பட மாட்டேன்னு நினைக்க சொல்லி அவனு சொல்லிட்டு போவேன். அதுக்கு அப்புறம் அங்க என்ன கிட்ட எங்க மிஸ்டேக்கே வரேன்னு சொன்னாரு எங்க அழகான்னு கேட்க போறேன். அங்க இருந்தவங்களும் ஏன் நீ குரூப்ல போட்டுட்டாரு அவர் இங்க இருக்காராமான்னு சொல்லி அவங்க சொல்ல போய் கட்ட கரவு ஏன் திறக்கிறாங்க. அவங்கள மிஸ்டேக்கே நான் பார்க்க போறேன். சோவா அப்ப சோரா மிஸ்டேக் சொல்லி அவன் பார்த்து ஃபேங்கு கை தர போற அவன் கண்டுக்காம போய் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு
மிஸ்டர் கே, நீங்க முன்னாடி வந்துருக்குன்னு நினைச்சே பார்க்கல. உங்க நான் இப்போ வெயிட் பண்ணி விட்டுருக்கேன். எனக்கு என்ன தண்டனை தாங்க, நான் ஏற்றுக்க சொல்லி அவனும் ஹீரோ கிட்ட நாய் மட்டும் பம்பிட்டு இருக்கேன். அங்க என்ன ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டு, ஏன்னா மிஸ்டர் கியானா அப்புறம் இன்சின்னா கியானா சரியா ஷாக் ஆயிட்டு அப்புறம் நம்ம ஈக்ஸோன்னு என்ன புரிய பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அவ்வளோக்கு மட்டும் சோசியல் மீடியா பக்கம் வர மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு தெரியல. ஃபேங்கோ மிஸ்டர் கியா நீயான்னு சொல்லி கேட்க போறேன். அவனு ஆமாக்கண்ணா நான் தான் சொல்லி என் வீடு சொல்றேன். அங்க வந்தாலும் மிஸ்டர் கியா உங்க ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாட்டி என் சிஸ்டர் வேணா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க சொல்லி அங்க இருக்க எல்லாமே பணக்காரங்க. ஆனா லின்னுக்கு முன்னாடி எல்லாம் பம்பிட்டு இருக்காங்க சொல்லி எல்லாம் ஒரு ஆச்சரியம் இருக்க போறேன். இதுக்கு வாய்ப்பே இல்ல. லின்சின் இவங்க எல்லாம் ஏமாட்டிட்டு இருக்கான். பேரண்ட்ஸ் ரொம்ப ஏலியானுங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். இவன் முட்டை ஒரு மிஸ்டேக்கே இருக்க மாட்டான்னு சொல்லி சொல்ல போறேன். நம்ம சோயும் முட்டா பையில பரதேசி பையில வாய் முடிச்சிடறான்னு சொல்லி அவங்க கட்டாரு. நீலாம் அவன் குடும்ப பண்ண கேடுறா, நீ உனக்கு படிப்புல மண்ணம் கட்டியும் அப்படி இருக்கப்பறம் குடும்ப சொட்ட வீணாக்காவே போன ஒரு நாய் தான் சொல்லி அவங்களும் ஃபேங்க திட்டிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவரும் நீமே என் குரூப்ல இருக்க வேணாம்டா உன்ன போல ஆடலாம் அப்படின்னு சொல்ல போறேன். அவரும் என்ன தைரியம் தான் மிஸ் கியானை பத்தி இப்படி பேசிருப்ப, அவ எடுக்க அளவுக்கு என்னடா இருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாம் கேட்டிருக்க போற. அவரும் இல்லன்னு சொல்லி பம்பிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அட்டெல்லாம் பண்ணல, இவர்தான் என்ன இங்க என்ன வாங்கிக்க அதை நான் பே பண்ணிக்க சொல்லி என்ன கூட்டிட்டு வந்திருக்காரு. அதனால இங்க இருக்க எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச சாப்பிட்டுக்குங்க, அதை இவ்வளவு எக்ஸ்கியூஸா நம்ம வச்சுக்கலாம் தட்டின்னு சொல்லி சொல்ல போறாங்க. நீங்க நல்ல கியான்னு சொல்லி எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க. நம்ம பணக்கார பையனும் அதை வாங்க முடியல சாமி சொல்லி கடையிட்டு இருக்கான். இதோட எபிசோடுக்கு எந்த கதை போட்டுலாம் உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சா நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரி நம்ம டைம் இப்படி வளமை பேசி வீணாக்காம உங்களுக்கு ஏதோ நிச்சயம் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதோட நம்ம டைம் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம நான் விஹெச் நீங்க பார்த்துருக்கு விஹெச் வாய்ஸ் அடுத்த சந்திக்கலாம்.